இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37:4. Today's Bible verse. Delight yourself also in the Lord, and he shall give you the desires of your heart. Psalms 37:4. ஒரு சிலர் மேற்கூறிய வசனத்தை வாசித்துவிட்டு விபரீதமான ஆசைகளை மனதில் கொள்கின்றனர். இவைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று கனவும் காண்கின்றனர். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு என்றால் என்ன? தேவன் நமக்கு தந்தவைகளில் திருப்தியாக வாழ்வதே கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் இருப்பதாகும். அப்பொழுது நாம் தேவனை துதிக்கும் துதியோடு வாழ்வோம். கர்த்தரின் ஆசையே நமது ஆசையாக இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த ஆசைகளை கர்த்தர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அதாவது கர்த்தரின் சித்தம் அல்லது அவரது விருப்பம் எல்லாம் நமது வாழ்வில் நிறைவேறும். சிலர் கர்த்தரின் கட்டளைகளை மீறி நடக்கும் விபரீத ஆசைகளை மனதில் கொள்கின்றனர். அவைகளை கர்த்தர் நிறைவேற்ற மாட்டார். அவைகளை மாமிச இச்சைகள் அல்லது உலக ஆசைகள் என்று அழைக்கலாம். தாவீது ராஜா ஒரு நாள் அரண்மனை மொட்டை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை கண்டார். விபரீதமான ஆசை உள்ளத்தில் எழுந்தது. கர்த்தருடைய ஆசையை நிறைவேற்றவே எப்பொழுதுமே விரும்பும் ஒருவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த இடத்தை விட்டு போவதுதான் சாலச் சிறந்தது. ஆனால் தாவீது ஆசையை வளர்த்தார். அந்த பெண்ணை வரச் சொல்லி அவளுடன் தவறாக நடந்து தனது இச்சையை நிறைவேற்றி கொண்டார். அது மட்டுமல்ல, இச்சம்பவம் பல பாவங்களுக்கு தாவீதை வழிநடத்தினது. கடைசியில் அப்பெண்ணின் கணவரை கொலை செய்யும் அளவிற்கு சென்று விட்டார். இது நிமித்தம் பிறனுடைய மனைவியையும் இச்சியாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக ஆகிய தேவனுடைய கட்டளைகளை தாவீது மீறினார். பிறகு கர்த்தர் நாத்தான் என்ற தீர்க்கதரிசியை அவரிடத்தில் அனுப்பி கடிந்து கொண்ட போது மனம் திரும்பி தன்னுடைய பாவத்தை மறைக்காமல் அறிக்கையிட்டார். தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு பெற்றார். அதன் பிறகு அவர் பாவம் செய்யவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அநேக நேரங்களில் விபரீதமான உலக இச்சைகளை சாத்தான் கொண்டு வருகிறான். தேவனுடைய கட்டளைகளை பயனில்லாமல் ஆக்கும் இப்படிப்பட்ட மாம்ச இச்சைகளை நாம் நிறைவேற்றாமல் வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ என்ன செய்ய வேண்டும் என்றால், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று கலாத்தியர் 5:24 கூறப்பட்டிருக்கிறது. ஆகையால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஏன் தாமதிக்கிறீர்கள்? மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறையுங்கள். பரிசுத்தமாக வாழுங்கள். மாம்ச இச்சைகளுக்கு முடிவு கட்டுங்கள். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.